13 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் அந்த கடைசி கடவா பல்லுக்கு பின்னாடி இருக்கிற தாடை எலும்பு வந்து கொஞ்சம் சாஃப்ட் நேச்சராக இருந்துச்சு அப்படின்னா இந்த பல்லு முளைச்சி வெளியே வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி இருக்கும். ஆனால் இப்போ அந்த பல்லு எப்போ அந்த போன் சாஃப்டாக இருக்கும் அப்படின்னா நல்லா சூ பண்ணும்போது அந்த போன் நல்லா ஈல்டாச்சுன்னா மட்டும்தான் அந்த இடத்துல சாஃப்டாக இருக்கும். இப்போது அதிகமாக மென்று சாப்பிடாம ஒழுங்கி சாப்பிட்றதும் ஜூஸாக கரைச்சி குடிக்கிறதும் அந்த பல்லுக்கு வந்து நம்ம ஒர்க்கே கொடுக்காம தாடிக்கும் ஒர்க்கு கொடுக்காம இருக்கிறதுனால ரொம்ப ஏர்லியராகவே அந்த இடம் வந்து சாலிடிஃபை அதாவது திக்காகிறதுனால பல்லு வெளியே வரத்துக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப குறைஞ்சிடுது. சிம்பிளாக சொல்லணும்னா மண்ணில் ஒரு செடி முளைக்கிறதுக்கும் ஒரு காங்கிரீட்டில் செடி முளைக்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் தான். ஸோ மண்ணுன்னா ஈஸியாக முளைச்சி வெளியே வரும். ஒரு காங்கிரீட்டோ தாரோ மேலே இருந்ததுன்னா அது கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு வரும், முடியலன்னா அதோடு நின்றுடும். அதனால் மென்று சாப்பிட்றது எந்த அளவுக்கு மென்று சாப்பிட்றது குழந்தைங்கள்லேருந்தே நீங்கள் அந்த குழந்தைங்கள்லேருந்தே அந்த பழக்கத்தை நம்ம டெவலப் பண்ணால் மட்டும்தான் 2 நல்ல விஷயம் நடக்கும்.